love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பார்ட் 3. இந்த பார்ட் 3ல வந்து கொஞ்சம் நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன் நான். அது என்னென்னு சொல்லிட்டு பாருங்கள். இது ஏன் பார்ட் 2ல வித்தியாசம்னு சொல்லிட்டு பாருங்கள், உங்களுக்கே புரியும் இது ஏன் ஒரு புது வீடியோ கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு. என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோமா? லெட்ஸ் டேக் எ டீப் டைவ். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பார்ட் 3 பார்க்க போகிறோம். பார்ட் 2 பார்த்தாச்சு. அந்த ஃபைண்ட் ஆல் வந்துச்சு. நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தோம், நிறைய எழுதி பார்த்தோம், சிலது லூப்பில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்பெஷல் கேஸஸ் செட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அடுத்த ஃபைனல் சாப்டரில் இன்னும் கொஞ்சம் கமெண்ட்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டெம்பரவரியாக ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மூடிட்டு நான் சொன்ன மாதிரி வில் கோ இன்டு ஃபைல் ஹேண்டலிங். அதுக்கப்புறம் அந்த பாண்டா கீண்டாலாம் போவோம். சரியா? இப்போது அந்த ஸ்பெஷல் கேரக்டர் போனோடே பார்த்தோங்க. ஓகே, ஒரு டெக்ஸ்ட்டில் 59 கொடுத்துட்டு ஃபைண்ட் த டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாஷ் ஸ்மால் டின்னு சொல்லிட்டு போட்டோம். அப்போது கண்டுபிடிச்சது 59 5 9 இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஸ்மால் டினா என்ன, கேபிட்டல் டினா என்ன, கேபிட்டல் ஏனா என்ன, கேபிட்டல் பினா என்ன, ஸ்மால் பினா என்ன, ஸ்மால் டபிள்யூனா என்ன, கேபிட்டல் டபிள்யூனா என்ன சொல்லி நிறைய இருக்குது. இப்போ எல்லாம் ஸ்பெஷல் கேசஸ். அப்புறம் ஒயிட் ஸ்பேஸ் அந்த மாதிரிலாம். இதில் நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கேபிட்டல் ஏனா ஒரு ஸ்பெசிஃபைட் மேட்ச் அட் த பிகினிங் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸ்மால் பினா அது மேட்சை கொடுக்கும். ஓகே, when the specified character is the beginning or the end of the word. ஒன்று பிகினிங்கில் இருக்கணும், இல்லை எண்டில் இருக்கணும். ஆறுனா அதுக்கு பேர் வந்து ரா ஸ்ட்ரிங்கு. கேபிட்டல் பினா வந்து ஒரு மேட்ச் கொடுக்கும் அந்த கேரக்டர்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகும்போது, பட் நாட் அட் த, அது வந்து பிகினிங்லையும், இட்ஸ் நாட் அட் த பிகினிங் ஆர் அட் த எண்ட். ஓகே, கேபிட்டல் டி ஸ்மால் டினா பார்த்தாச்சு டிஜிட்டு. கேபிட்டல் டினா நாட் த டிஜிட், நாட் கண்டெய்னிங் டிஜிட்ஸ். ஸ்மால் எஸ்னா இட் கண்டெய்ன்ஸ் அ ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர். கேபிட்டல் எஸ்னா நோ ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர். ஸ்மால் டபிள்யூனா எனி வேர்டுங்க, A to Z 0 to 9 அண்டர்ஸ்கோர் கேரக்டர். கேபிட்டல் டபிள்யூனா வேர்ட்ஸே இருக்கக்கூடாது, அங்கே வந்து அந்த வேர்ட் கேரக்டர்ஸே இருக்கக்கூடாது. ஓகே, ஒன்லி டிஜிட்ஸ் இந்த மாதிரி. அப்போ தான் மேட்சை கொடுக்கும். ஸ்மால் ஜீனா கேபிட்டல் ஜி. இப்போ உங்களுக்கு ஒன்று கேட்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆங்கிலத்தில் ஆரம்பிக்கிற முதல் வார்த்தை என்ன? ஏ. ஆங்கிலத்தில் முடிகிற கடைசி வார்த்தை என்ன? இசட். இசட்னு சொல்வீங்களோ ஜி சொல்வீங்களோ, அது உங்கள் பழக்கம். ஸோ அப்போ ஏ வந்து இங்கே என்ன சொல்கிறோம்? பிகினிங்கு. அப்போ இசட் வந்து கடைசி தானே, அதுதான் இங்கேயும் சொல்கிறோம். கேபிட்டல் ஜி வந்து ரிட்டர்ன்ஸ் அ மேட்ச் வித் ஸ்பெசிஃபைட் கேரக்டர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். சரியா? அவ்வளோதான் விஷயம். இது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு 10 செகண்ட் தரேன், நல்லா பார்த்துக்கோங்க, மனசில் வாங்கிக்கோங்க. இதில் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அடுத்த செட்ஸுக்கு இறங்குவோம். அங்கேருந்து அதை முடிச்சுட்டு அடுத்த லெக்சருக்கு போவோம். சரியா? ஒரு 10 நிமிஷம் 10 செகண்ட் நான் சொன்னமே தரேன். பார்த்துட்டிங்களா? எனக்கு தெரிஞ்சு 10 செகண்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போவோம். ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். அதே இம்போர்ட்டு, அதே டெக்ஸ்ட்டு. இந்த இடத்துல பிகினிங்கில் கேட்குறேன். ஸோ கேபிட்டல் ஏ டி பிகினிங்கில் கேட்குறேன். மேட்ச் இருக்குன்னா இதுங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அது போட்டது தான். இதில் வந்து என்ன தெரியுது? எல்லா ப்ரோக்ராமும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு லாஜிக்கு ஒரு சிலதுலாம் கஷ்டமான இருந்துச்சுன்னா மிச்சப்படி காப்பி பேஸ்ட் தான். அதனால தான் நான் ரொம்ப உங்களை என்கரேஜிங்காக சொல்கிறேன் நான். ஸோ எஸ், இங்கே ஒரு மேட்ச் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்குது, நம்ம அதான் பண்ணுறோம். பிகினிங்கில் தீன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பாருங்கள். எஸ், தெர் இஸ் அ மேட்ச். இப்போ அடுத்தது இங்கே வந்து நோ மேட்ச்னா பார்த்துக்கலாம். நான் கேபிட்டல் பி என்ன சொன்னேன்? அது வந்து பிகினிங்லேயும் இருக்காது, எண்ட்லேயும் இருக்காது, அப்போ தான் மேட்ச் கொடுக்கும் அப்படி சொல்லி சொன்னேன். கரெக்டாக? பட் நாட் அட் த பிகினிங் ஆஃப் த வேர்டு. ஏஐஎன் சொல்லிட்டு இருக்கா சொல்லிட்டு பார்க்குறோம். எஸ், ஏஐஎன் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ 2 வாட்டி கொடுக்கணும். கரெக்டாக? அட்லீஸ்ட் 1 மேட்ச், இல்லை நோ மேட்ச்னு சொல்கிறோம். இங்கே 2 மேட்ச் இருக்குது. ஸோ எஸ், தெர் இஸ் அட்லீஸ்ட் 1 மேட்ச். இப்போ அந்த கேபிட்டல் டபிள்யூனா என்ன சொன்னேன் நான்? வேர்ட்ஸே இருக்கக்கூடாது, ஒன்லி டிஜிட்டு. ஸ்மால் டபிள்யூனா இருக்கணும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நோ மேட்ச் தான் கொடுக்கும். கரெக்டாக? எஸ், தெர் இஸ், ஏன்னா அட்லீஸ்ட் 1 மேட்ச், பிகாஸ் இந்த இதெல்லாம் வந்து இருக்குது, இதுக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. எஸ், தெர் இஸ் 1 மேட்ச் சொல்கிறோம். இப்போது இதே நம்ம ஸ்மால் டபிள்யூ ஆக்கி பார்க்கலாமா? ஸ்மால் டபிள்யூ ஆக்கி பார்க்கலாம். பாருங்கள், இது எல்லாமே மேட்ச், எல்லாமே அந்த வேர்டு அப்படியே மேட்ச். அவ்வளோதான் விஷயம். இந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் போட்டு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? செட்ஸு
நான் மிச்சம் சொன்னால் அந்த மிச்ச கமெண்ட்லாம் ஸ்மாலு கேபிட்டலு ஜி அதான் நீங்களே கொஞ்சம் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு கையை வச்சு பார்த்து நினச்சி பாருங்கள், அப்போ தான் தெரியும். சரியா? இப்போ செட்ஸ்னால் என்னங்க, நம்ம ஏற்கனவே பேசியிருந்தான். ஃப்ளவர் ப்ராக்கெட், ஸ்கொயர் ப்ராக்கெட் அண்ட் நார்மல் ப்ராக்கெட். செட்டுனா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட். நான் படிக்கிற காலத்தில் எங்களோட சேர்ந்துருக்க பசங்களுக்கு பேர் செட்டுங்க. அந்த செட்ரா, இவங்க அந்த கேங்கரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அந்த செட்டு வந்து எப்படின்னா, அதில் எங்கள் அம்மா எப்பவுமே கேட்பாங்க, ஏன்டா கொஞ்சம் நல்லா படிக்கிற பசங்களை போக மாட்டேன், கொஞ்சம் டிசிப்ளினாக படிக்கிற பசங்களை போக மாட்டேன், ஏன்டா இந்த மாதிரி ரவுடிங்லாம் கூப்பிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே கேட்பாங்க. ஸோ நாங்கள் வந்து அது எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச ரவுடி, ஆனால் நாங்கள் கிரிக்கெட் ஆடுறவங்க. ஸோ அதனால் வந்து அகாடமிக்ஸில் ஒன்றும் பெரிய பெரிய ஹை அச்சீவ்ஸ்லாம் கிடையாது. ஸோ இவங்கெல்லாம் எங்களுக்கு செட்டு. அதே மாதிரி இந்த நல்லா ரொம்ப படிப்ஸ் இருக்க பசங்களாம் ஒரு செட்டு, கடைசி பெஞ்செலாம் ஒரு செட்டு, அப்புறம் ஸ்கூலில் கட்டடிச்சு சுற்றுறவங்களாம் ஒரு செட்டு. இந்த மாதிரி செட்டாக சுற்றுவாங்க. ஆப்பிள்லாம் வாங்கினா ஒரு செட்டு, மேங்கோலாம் வாங்கினா ஒரு செட்டு, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இங்கே செட்டாக பிடிச்சிடலாம். ஸோ இந்த ஏஆர்ன்னு சொல்லிட்டு எப்படின்னா ஒரு மேட்ச் கொடுக்கும். ஏஆர்ன்னு சொல்லிட்டு இருந்தா ஏ டு என்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஏ டு என், இது ஏ டு என், அதாவது வந்து சென்னை டு மும்பை, சென்னை டு கன்னியாகுமரி, அந்த மாதிரி. இது வந்து பேசிக்காக லோவர் கேரக்டரில் இருக்கிற ஏ டு என். இந்த மாதிரி ஒரு கமெண்ட் நம்ம போன லெக்சர்லையும் பார்த்தோம். இந்த மேலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேலே இந்த ஆரோ போட்டு பண்ணால் எல்லாமே கொடுக்கும். அதர் தேன் இந்த ஏஆர்என் தவிர்த்து என்னென்ன இருக்கோ அது எல்லாமே மேட்ச் கொடுக்கும். 0 1 2 3 வந்து இந்த 0 1 2 3% தான் மேட்ச் கொடுக்கும், இல்லாட்டி கிடையாது. 0 to 9 வந்து அதே மாதிரி தான். 0 1 2 3 4 5 6 7 8 9 தான் மேட்ச் கொடுக்கும், இல்லாட்டி கிடையாது. இந்த 0 to 5 0 to 9 இருக்கு பார்த்தீங்களா, இது டபுள் டிஜிட். இது எப்படின்னா 00 to 59 இதில் என்ன இருந்தாலும் ஒரு மேட்ச் கொடுத்துரும். இந்த 00 59 என்ன இருந்தாலும் மேட்ச் கொடுத்துரும். இங்கே பாருங்க, இங்கே இந்த டபுள் டிஜிட்டாக போட்டிருக்கேன், ஆனால் இங்கே டபுள் டிஜிட்டாக போடல. ஏ டு ஜி சின்ன இது பெரிய இது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இதில் ஏதாவது மேட்ச் சின்னதாக இருந்தாலும் சரி, இல்லை பெருசாக இருந்தாலும் சரி, இது உடனே கொடுத்துரும். இந்த ஏரியா தான் ஆறு, அதனால தான் இங்கே இது ஒன்று இப்படி போட்டு இப்படி பண்ணல நான். சரியா? இந்த ப்ளஸ் வந்து எப்படின்னா எங்கேயாவது ப்ளஸ் இருந்தால் அந்த ப்ளஸ்ஸு கொடுத்துரும், மேட்ச் கொடுத்துரும். அவ்வளோதான் விஷயம். ஓகே, இதுக்கு ஒரு 10 செகண்ட் திரும்பி தரேன், திரும்பி பார்த்துக்கோங்க. சரியா? பார்த்துட்டிங்களா? இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போயிடலாம். சரியா? இப்போ பாருங்களேன், அதே தான் ஏஆர்என் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறேன். கண்டிப்பாக இருக்குடா. ஆமாம், கண்டிப்பாக இருக்குடா, போடா அப்படிங்கிறீங்க. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏ டு என் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறேன் நான். ஓகே, ஏ டு என் அதுவும் இருக்கும். எஸ், தெர் இஸ் அ மேட்ச்சு. ஸோ இங்கே வந்து இந்த 0 1 2 3 போடுறேன் நான். இங்கே இந்த 0 1 2 3 டிஜிட்டே இங்கே கிடையாதுங்க, இது எல்லாமே டெக்ஸ்ட் தானே, அப்போ நோ மேட்ச் தானே, அதான் இந்த மாதிரி கொடுக்குறது. சரியா? இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே தான் இந்த 0 0 59, எஸ் 59 45 இருக்குது, 0 0 to இது இருக்குது. பார்ப்போமா? 8 times before. அப்போ என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போமா? பாருங்கள், 11 and 45, இந்த 59ல் அந்த இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இது வந்து சின்ன இதுவா, லோவர் கேஸா, அப்பர் கேஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் இருக்க மேட்ச்லாம் கொடுக்க போகுது. பார்ப்போமா? அவ்வளோதான். இப்போ இங்கே தான் ப்ளஸ் இருக்கா? எனக்கு தெரிஞ்ச ப்ளஸ்ஸே இல்லையே இங்கே. பட் இங்கே தான் ப்ளஸ் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. இந்த ப்ளஸ் தான் இங்கே செக் பண்ணுறோம் நம்ம. எஸ், நோ மேட்ச். அவ்வளோதான் நண்பர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லூப்பு வந்து அதே லூப்பு கண்டிஷன் தான், காப்பி பேஸ்ட் தான். இந்த ஃபைண்ட் ஆலும் அதே ஃபைண்ட் ஆல் தான். ஜஸ்ட்டு புது வார்த்தைகளை கற்றுக்கணும் இங்கே போடுறோம். ஓகே, இவ்வளோ தாங்க எல்லாமே. எதுவுமே காம்ப்ளெக்ஸ் கிடையாது. உங்கள் மனசு இருந்தால் மலையே தூக்கிட்டு போயிடலாம். சரியா? ஸோ இதெல்லாம் போட்டு பாருங்கள். உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அடுத்த லெக்சர் வந்து கடைசியாக இருக்கும் இதில். ஸோ அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பார்ட் 3 பார்த்துட்டுன்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருக்கோம் சொல்லி நம்புறேன். உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்.
வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.